உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவமகாபுராண கதைகளை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். அந்த வரிசையில நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரம்மன் நான்முகனான கதையையும் காசியின் மகிமையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். காசி இன்னொரு ஜோதிர்லிங்கம் இல்லையா? நேத்து நம்ம பார்த்தது எந்த ஜோதிர்லிங்கம் பார்த்தீங்கன்னா கேதாரீஸ்வரர். அதுக்கப்புறம் பிரம்மேஸ்வரர் பார்த்தோம். பிரம்மேஸ்வரரை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம காசியின் மகிமையை பார்க்கலாம். சிவநேயர்களே, இப்போது நான் உங்களுக்கு சகல பாவங்களையும் ஒழிக்கத்தக்க விஸ்வேஸ்வரலிங்கம் மகாத்மியத்தை சொல்கிறேன். பக்தியுடன் கேளுங்கள். கண்ணுக்கு புலப்படுகிற இந்த பிரபஞ்சமானது உண்டாவதற்கு முன்பாகவே அவிமுக்தியமாகிய காசி சேத்திரம் உண்டாகிவிட்டது. அந்த காசியின் பிரபாவம் காசி கண்டம் முதலிய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். காசி விஸ்வேஸ்வர ஆலயம் நிர்குணமும் சத்திய ஞான ரூபமும் அழிவில்லாமையும் சித்தாந்த ரூபமாகிய நிர்விகரமாகவும் விளங்கும் தேஜஸில் இருந்து பிரகிருதியும் புருஷனும் தோன்றி நம்மை படைத்தவன் யார், நாம் செய்ய வேண்டுவது யாது என்ற சந்தேகத்துடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போது நிர்குண சொரூபியான பரமான்மவிடம் இருந்து ஒரு அசரீரி வாக்கு தவம் செய்து பிறகு படைப்பு தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறியது. அதை கேட்ட அந்த பிரக்தி புருஷர்கள் எவ்விடத்திலிருந்து நாங்கள் தவம் செய்ய வேண்டும் என்று கேட்க, அப்போதே அந்த வான்குரல் ஆகாயத்திலேயே பஞ்சகுசோர தேஜசிமயமான ஒளியும் மாட மாளிகைகளும் நிறைந்த அழகியதொரு நகரம் நிர்ணயிக்கப்பட்டு விளங்குகிறது. அங்கு போய் தவம் செய்யுங்கள் என்று கூறியது. பிரகிருதி புருஷர்கள் இருவரும் அந்த ஆகாய நகரத்தை அடைந்தார்கள். புருஷனாகிய விஷ்ணு படைப்பை விரும்பி பலவித தவங்களை செய்தார். அநேக காலம் தவம் செய்தனால் மகாத்மாவான விஷ்ணுவுக்கு தேக களைப்பாலும் உழைப்பாலும் உடலில் இருந்த அதிகமாக வியர்வை உண்டாயிற்று. அந்த வியர்வை நீர் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்தபடியால் பிரபஞ்சமெல்லாம் கண்ணுக்கு புலப்படதாயின. அதை கண்ட மகாவிஷ்ணு, இது என்ன பெரும் வியப்பாக இருக்கிறதே என்று சிரக்கம் பணிஞ்சு செய்யும் போது சிவபெருமானுடைய காதிலிருந்து ஒரு மணி அவர் எதிரில் விழுந்தது. எந்த இடத்தில் அந்த மணி விழுந்ததோ அந்த இடத்திற்கு மணிகர்ணிகை என்று பெயர் வந்தது. விஷ்ணுவின் வியர்வினால் மூடப்பட்ட அந்த ஆகாய நகரம் சிவபெருமானின் திருசுலத்தின் ஆதரவால் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே மகாவிஷ்ணு பிரகிருதி சகிதமாக சயனித்திருந்தார். இவ்விதம் மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் போது உலகங்களுக்கும் பிதாமகனான பிரம்மதேவர் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து தோன்றினார். இவ்விதமே தோன்றிய பிரம்மதேவர் சிவகட்டளையை ஏற்று உலக படைப்பதை தொடங்கினார். சராசர ரூபமாக படைக்கப்பட்ட அண்டம் முழுவதும் சிவபெருமானுடைய சுத்த தேஜஸே வியாபித்தது. அது முதல் படைப்பானது கிராமமாக நிகழ்களாயிற்று. இவ்விதம் படைக்கப்பட்ட பிரம்மாண்டத்தின் பரிவான 50 கோடி யோசனை விஸ்திரமான என்ற முனிவர்களால் மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜலத்திலிருந்து அந்த பிரம்மாண்டமானது ஜலத்தின் மீது கப்பல் போலவும் தயிரின் மேல் ஏடு போலவும் அஷ்டத்துக்கு கஜங்களாலும் தாங்கப்பட்டு நிலைத்து நின்றது. அந்த பிரம்மாண்டம் 3ஆக பிரிக்கப்பட்டு நடுவில் உள்ள மத்திய லோகம் என்றும் மற்ற 2 பாகங்களும் ஊர்த்துவ லோகம் அதோலோகம் என்றும் சொல்லப்பட்டன. மத்திய லோகம் பூலோகம் என்றும் அதோலோகம் அதலம் விதலம் சுதாலம் தராதலம் ரஜாதலம் அதோலோகம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்டன. பூலோகத்தின் மேலே உள்ள ஊர்த்துவலோகம் புவர்லோகம் ஸ்வர்லோகம் மகாலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்டன. பாதாளோகங்கள் 7 ஒன்றின் கீழ் ஒன்றாக சொர்க்கலோகங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாகவும் முறையே விளங்கும். இவர்களே, அவ்விதம் பிரிக்கப்பட்டுள்ள இந்த உலகங்களின் பரப்பளவு விளக்கினால் இந்த நூல் பெருகிவிடும் என்று சொல்லவில்லை. பல நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன. புண்ணியம் செய்தவர்கள் தங்கள் புண்ணிய லோகங்களுக்கு ஏற்ப ஸ்வர்க்க லோகங்களிலும், பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவங்களுக்கேற்ப அதோல லோகங்களிலும் வசிப்பார்கள். இந்த பூலோகத்தில் 7 கடல்களும் 7 தீவுகளும் மேரு முதலான பர்வதங்களும் கங்கை முதலான புண்ணிய நதிகளும் விசித்திரமான பல புண்ணிய வனங்களும் இருக்கின்றன. இதுவே படைப்பு கிரமம். இனி பரபிரம்ம ஸ்வரூபத்தை சொல்கிறேன். நிர்குணமான பரமான்மாவிற்கு சரஷம் அசரம் என்ற 2 வகை உருவங்கள் இருக்கின்றன. காணக்கூடிய ஸ்தூலப பிரபஞ்சம் சரஷ ரூபம் எனவும், காண்பதற்கரிய சூஷ்ம பிரபஞ்சம் அட்சரூபம் எனவும், அவ்விரண்டு மணி ஒளி மூமனம் கதிர்கமம் போல விளங்கும் என்று முனிவர்கள் கூறுகிறார்கள். நிர்குண சகுண லட்சணங்களை உண்மையை உணர்ந்த தத்துவ ஞானிகளை உணர்த்துவார்கள். சகுண உபவாசனை முன்னே செய்து அதன் பயனாளியை நிர்குண உபவாசனை செய்யத்தக்கது. சகுன ஞானமான அபரஞானம் உண்டாயின பிறகு நிர்குண ஞானமான பரஞானம் தானாகவே வளர்ந்துவிடும். நிர்குண பரஞானம் உண்டாகும் வரையில் சகுனோ பாவசனையை செய்தாக வேண்டும்.
செய்தேயாக வேண்டும். சிவஞானம் முற்ற போதே அகங்காரங்கள் விலகும். அவை அகன்ற பொழுதெல்லாம் தேக வாஞ்சை இல்லாது ஒழியும். அது ஒழியவே எங்கும் சிவமாக தோன்ற பாக்கிரமத்தியாக சிவ பாவனை உண்டாகும். அது கைக்குடியவர்களுக்கு விதி விலக்குகள் இல்லை. சிவபெருமான் கர்ம பக்தர்களான ஜீவர்கள் எவ்வாறு கிருதாகிருத்திகளாக தம்மை தரிசித்து உய்வார்கள் என்று கருதி அந்த ஆகாய நரகத்தை தம் திரிசூலத்தில் நின்று விடுத்தார். சுபத்தை கொடுப்பதும் சம்சார கர்மங்களை நசிக்க செய்வதும் அவிமுக்தமான லிங்கத்துவத்துவமடைய அந்த நகரம் மாணவர்களால் எப்போதும் விடப்படக்கூடாது என்று திருவுளம் கொண்ட சிவபெருமான் தம் திரிசூலத்தில் இருந்து அந்த மத்திய லோகத்தில் நிறுத்தப்பட்டு பிரம்மாவின் ஒரு பகல் கழிந்த பிரம்ம கற்பாகத்தில் உண்டான பிரளய காலத்தில் சிவபெருமான் தம் திரிசூலத்தின் மேல் வைத்து இந்நகரத்தை காத்து மீண்டும் படைப்பு கிரமத்தில் திரிசூலத்தில் நின்றும் விடுவார். கர்மங்களை நாசம் செய்வதில் இதற்கு காசி என்று பெயர். அவிமுக்த லிங்கமானது காசி சேஷத்திலிருந்து மகா பாவிகளுக்கு மோட்சத்தானத்தை அடைய செய்கிறது. மாதவர்களே மற்ற புண்ணிய சேஸ்திரங்கள் எல்லாம் சாரூபி, அதாவது இறைவனுக்கு பெரும் முக்தியும் காசியில் மட்டுமே இறைவனோடு ஒன்றி என்னும் உத்தம முக்தியும் பெறப்படும். பஞ்ச குரோச பரிமாணமுடைய கோடி பிரம்மகஸ்திகளை போக்கக்கூடியதுமான இந்த காசி சேஸ்திரம் கதியல்லாதவர்களுக்கெல்லாம் கதியாக அமைகிறது. தேவர்களுக்கும் காசி மாகாணர்களே மடிய விரும்புவார்கள். பிரம்ம விஷ்ணுக்களும் சித்த வித்யாதர் முனிவர் மனிதர்கள் முதலான யாவரும் விரும்ப வண்ணத்தக்கதே காசி தலமாகும். அந்த சிறப்பை 100 ஆண்டுகள் சொன்னாலும் சொல்ல முடியாது. ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்கிறேன். இச்சையால் சகுனரும் சுயமாக நிற்குணராயும் உள்ள சிவபெருமான் ஒரு சமயம் அந்த காசிக்கு வந்து பாவங்களை பரிகரிக்க தக்க ஒரு தன் சொரூபமான அவிமுக்த லிங்கத்தை யாவருக்கும் காண்பித்து அந்த அவிமுக்த மகாத்மியத்தை சொன்னார். அதனை விவரமாக சொல்ல என்னால் இயலாது. பிரம்மணி அநேக கோடி வருஷங்கள் சொல்வதானாலும் சொல்லி முடியாது. அவிமுக்த சேஸ்திர அதிபதி பார்வதி சமோதராக வந்த சிவபெருமானை தரிசித்து அநேக ஸ்தோத்திரங்களோடு நமஸ்காரம் செய்து, என் பெருமானே, நான் உன் அடிமை, என்னிடம் தய வைக்க வேண்டும். உலகிற்கு நலம் செய்யும் காரணமாக தாங்கள் இங்கு எழுந்தருளிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சிவபெருமான் திருவடிகளை பற்றி கண்களில் ஆனந்த பஷ்பம் சொரிய, தேவரே, இந்த நகரத்தை ராஜதானியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தாலும் எக்காலத்திலும் இந்த நகரத்தை நீங்காது இருந்து எங்களுக்கு தரிசனம் அளித்து எங்களுக்கு திருத்தார்த்தர்களாக வேண்டும். இத்தலத்தில் இருக்கும் எல்லா பிராணிகளையும் முக்தி அடைய செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அதற்கிணங்க சாம்பமூர்த்தி தன் பரிவாரங்களோடு லோக கோபகார நிமித்தமாக அங்கேயே கோயில் கொண்டருளினார். அவர் தம் பிரம்ம கபாலத்தை அந்த காசியில் பிரதிஷ்டை செய்ய வந்தவராதலின் அவ்வரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க தம் கருதி வந்தபடியே அவ்விடத்தில் வசிக்க உடன்பட்டார். இவ்வாறு சுதமா முனிவர் சொன்னதும் நைமிசாரண்ய முனிவர்கள் அவரை நோக்கி, பூஜ்யரே, சிவபெருமானிடத்தில் பிரம்ம கபாலம் எப்படி வந்தது? அதன் வரலாற்றையும் சொல்ல வேண்டும் என்று கேட்க சூதபுராணர்கள் சொன்னார். மாதவர்களே, நீங்கள் மிகவும் நல்ல விஷயத்தையே கேட்டீர்கள். என் குருநாதனான வியாச மகரிஷி எனக்கு இவ்விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறார். அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூர்வத்தில் ஒரு காலத்தில் சிவபெருமான் உலக சேமங்களை விசாரிக்க திருவுள்ளம் கொண்டார். எனவே அவர் சகல உலகங்களிலும் சஞ்சரித்து கொண்டு பிரம்மலோகத்தை அடைய பிரம்மதேவர் அவரை எதிர்கொண்டு வரவேற்று அர்க்கிய பாத்திய ஆசனமத்திகளால் பூஜித்து தம்முடைய 4 திருமுகங்களால் துதித்தார். அப்போது அவரது 5வது ஒரு முகம் சிவபெருமானை குறை. அதை கேட்ட சிவபெருமான் பிரம்மனுடைய 4 முகங்களும் துதிக்கத்தக்கதாக மகிழ்ந்து 5வது முகம் செய்த தூஷணிக்கு விசனம் அடைந்து, ஆஹா ஆஹா, இந்த துஷ்ட முகத்தை நிவர்த்திக்க வேண்டும் என்று பாம்பு கடித்த விரலை அறுத்தெறிவதால் அந்த விஷமேக தீர்ந்து விடுவது போல முழுவதும் நற்குணமடைய பிரம்மதேவனது 5வது முகம் மட்டும் தீ செயல் புரிந்ததால் அம்முகத்தை நீக்குவதால் அவன் முற்றிலும் நற்குணம் அடைவான் என்று கருதி பிரம்மதேவனின் நலனுக்காகவே அதை அகற்ற தீர்மானித்து தம் நெற்றியில் விழியில் அக்னி சுவாலை தோன்ற பிரம்மனை நோக்கி அவனது 5வது சிரத்தை தம் திருவிரலின் நகத்தால் கொய்தார். அந்த பிரம்மசிரமானது சிவபெருமானை பின்தொடர்ந்து அவர் காசியை அடைந்த போது அது அவரை விட்டு விலகியது. இந்த 2 காரணங்களால் சிவபெருமான் காசியில் அமர்ந்தார். இவ்வாறு சுதமா முனிவர் சொன்னதும் சௌனகாதி முனிவர்கள் அவரை நோக்கி, சுவாமி, தாங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது அப்படின்றாரு. அதாவது சர்வலோகங்களுக்கு பிதாமகமான பிரம்மதேவர் உலக தலைவரான சிவபெருமான் தம் இருக்கை வந்ததை கண்டு அவரை உபசரித்தார்கள் என்றீர்கள். பிரம்மனோ மகா சாந்தசீலர். அப்படி இருந்தும் அவர் தமது 4 வாயினாலும் துதித்து 5வது வாயினால் ஒரு வாயில் மட்டும் சிவபெருமானை தூஷிக்க காரணம் என்ன? இந்த சந்தேகம் நீங்க அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிதானே?
4 வாயினால பூஜிக்கிற அந்த பிரம்மதேவருடைய முகம் 5வது வாயினால மட்டும் அவரு தூஷணம் செய்ய, அதாவது அவரு இகழ்ந்து பேச காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்றாரு சுதமாமுனிவர். முனிவர்களே, பிரம்மதேவர் முன்னொரு காலத்தில் தான் சிருஷ்டி செய்த சரஸ்வதியை நோக்கி, அவளது பேரழகு காரணமாக நீ என்னை அணைய வேண்டும், நீயே என் மனைவி, நானே உன் கணவன் என்று சொன்னார். அதற்கு கலைமகளான சரஸ்வதி, இது என்ன விந்தை, நீயே என்னை படைத்துவிட்டு நீயே என்னை மணப்பதாக கூறுவது தகுமா, தர்மமா என்று நிராகரித்து மனம் தாழாமல் புத்திரி என்று பாராமல் தகாத வார்த்தைகளால் கூறி உன் வாயானது புத்திரி என்று பாராமல் தகாத வார்த்தைகளால் கூறிய உன் வாயானது இப்படியே துர்பாஷைகளை பேசிக் கொண்டிருந்து பின் ஒரு காலத்தில் சிவபெருமான் தண்டனை அடையட்டும் என்று சாபமிட்டார். அந்த சாபத்தாலேயே சிவபெருமானை மற்ற முகங்கள் துதிக்க அந்த சிரம் மட்டுமே அவரை நிந்தித்து அவரால் அறுத்தெறியப்பட்டது. இதுதாங்க சிவபெருமான் பிரம்மதேவரைய கொய்த கதை. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னை சோத்திரம் செய்தவர்களுக்கும் பாவத்தை நீக்கும் வன்மையுடையராக இருக்கும் போது தான் பிரம்மன் தலை கொய்த தோஷத்தை நிவர்த்தி கொள்ள சக்தி இன்றி போகுமா? இல்லை. ஆயினும் அவ்வாறு நடித்து காட்டிய காரணத்தையும் சொல்கிறேன் கேளுங்கள். உலக சிரேஷ்டரான செய்த காரியத்தை பிற நற்கர்மம் என்று அங்கீகரிப்பது பிரம்மாண்ட பூர்வமாகும். ஆகவே சிவபெருமான் தான் பிரம்ம சிரேஷ்டம் செய்த காலத்தில் அக்கபாலம் ஒட்டி கொண்டது என்று தீர்த்த யாத்திரை செய்து பிரம்ம கபாலத்தை விளக்கினார். உலகினருக்காக செய்த நடிப்பு. இதனால் காசி சேஸ்திரம் பாவங்கள் அனைத்தையும் போக்க கடிக்க தக்க உத்தம சேஸ்திரமாகும். இந்த கபாலம் விழுந்த இடம் கபால மோட்சம் தீர்த்தம் எனப்படும். சகல பிரம்மாண்டங்களையும் சிருஷ்டித்து காத்து சங்கரிக்கும் சிவபெருமானின் சங்கற்பமும் நடத்தையும் யாவன் அறிய வல்லவன். அவர் செய்த செயல்கள் அநேகம். மன்மதனை தானம் செய்தார். எனினும் தனது உடலிலே வாகபாகத்தில் பார்வதி தேவி அமர்ந்திருப்பது எங்கே? கண்டத்திலே விஷத்தை தரித்தும் மிருத்தியஞ்சனம் இருப்பது எங்கே? தான் பிச்சை ஏற்கும் திகம்பரேஸ்வராயினும் தன்னை அடைந்தோருக்கு சகல ஐஸ்வரங்களிலும் அணுகிருப்பது எங்கே? தான் பைசாங்களை சைசன்யமாக வைத்துக் கொண்டு இருந்தும் தன்னை அண்டியவர்களுக்கு ரத கஜ துரத பதாதிகள் என்று சதுரங்க சேனையை அணுகிருப்பது எங்கே? தன் உடலில் கபால மாலை அணிந்திருந்தும் தன் பக்தர்களுக்கு முத்து பவளம் முதலிய மாலைகளை கொடுக்கிறார். தான் மயான சாம்பலை பூசியிருந்தும் தன் பக்தர்களுக்கு சந்தனம் முதலிய பரிமள சுகத்தை கொடுக்கிறார். தான் இறுதி வாகனமாக கொண்டிருந்தும் தன்னை துதிப்பவர்களுக்கு தனக்கு தொண்டு செய்வோருக்கும் யானை குதிரை முதலிய வாகனங்களை கொடுக்கிறார். தன் சர்ப்ப பாரணங்களை அணிந்திருந்தும் பக்தர்களுக்கு மகர குண்டாலதிபதி ஆபரணங்களையும் கொடுக்கிறார். தான் ஜடாதரராக இருந்தும் தம் அன்பர்களுக்கு கிரீடம் முதலான சகல பொருட்களையும் கொடுக்கிறார். தான் யானை தோலை அணிந்திருந்தும் பக்தர்களுக்கு சீனி சினாம்பரங்களை உதவுகிறார். இவையே அன்றி தன்னை ஐஸ்திரியவர்களுக்கு அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப இகபர போகங்களை கொடுக்கிறார். ஆகையால் அவர் மகிமைகளை தெரிந்து கொள்ள ஒருவருக்கும் சக்தி கிடையாது. இந்த பஞ்ச ரோச விஸ்வத்திரனுடைய காசி சேஸ்திரத்தை விட திரிலோகங்களிலும் சிறந்த சேஸ்திரம் ஒன்று இல்லை. அத்தகைய திருத்தலமே இல்லாவிட்டால் சிவபெருமானை அங்கு எந்த காலத்திலும் எழுந்தருளிருந்து அங்கேயே மடிபவர்களின் செவிகளில் தாரக மந்திர உபதேசம் செய்து அவர்களுக்கு முக்தி அளிக்க முடியுமா? விஸ்வேஸ்வர லிங்க மூர்த்தியுமாக சிவபெருமான் எப்பொழுதிலிருந்து காசி சேஸ்திரத்தில் கோயில் கொண்டிருக்கிறாரோ அது முதல் காசி சேஸ்திரம் வனப்புடையதாயிற்று. இந்த காசி மகத்துவத்தை கேட்பவர்கள் சகல சம்பிராஜ்யங்களையும் அடைவார்கள். எவ்வளோ ஒரு மகிமை பார்த்தீங்களா காசி சேஸ்திரத்திற்கு. இது போல தொடர்ந்து நாம 12 ஜோதிலிங்க கதைகளை கேட்டுட்டு வரோம். இதுல இருந்து சிவ மகாபுராண கதைகள் இருந்து இதன் தொடர்ச்சி நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.